கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையிலும் சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதில், உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு வேளையிலும் செய்திக்காக ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இங்க ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த வசனத்தின் பிற்பகுதி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஆதாரமாக கொண்டு, இன்று அல்லது இன்றைக்கு என்கிற தலைப்பில் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிரியைகள் நிமித்தோ அநேக காரியங்களை அங்கே ஆகாய் தீர்க்கதரிசன் மூலம் அறிவிக்கிறார். ஆனாலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. இந்த செய்தியின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள் காணப்பட்டாலும், அவருடைய வார்த்தையின்படி இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நான் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. அநேக பேருடைய ஜீவியத்தில் காணப்படுகிற ஒரு அனுபவம், கடந்த காலத்தை குறித்து ஒரு ஏக்கம். இப்படி நடந்துவிட்டது, அல்லது நான் இப்படி செய்ததுனால இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு, நிகழ்காலத்தில் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தோடும் கூட, எதிர்காலத்தில் ஒரு எதிர்பார்ப்போடும் கூட நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல காரியங்கள் நடைபெறும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் அநேகம் இருக்கலாம், நம்முடைய எண்ணங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார். கடந்த நாட்களில நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் காணப்படாவிட்டாலும், கர்த்தர் இந்த நாளில நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனையோடு கூடியது. இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படவில்லை என்று சொன்னால், நம்மை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். எதனால என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றுவோம் என்று சொன்னால், மனம் திரும்புவோம் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். நான் இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயை செய்தருளும்.
இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு இன்று அல்லது இன்றைக்கு. இங்கே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் நான் பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமின் சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது ஈசாக்குக்கு ஒரு துணை தேவை. வீட்டில் வயது முதிர்ந்த ஊழியக்காரனும் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிறவனை அழைத்து, எலியேசர் என்று நாம் அறிகிறோம், அவனை அழைத்து, இந்த கானானியருடைய ஸ்திரீகளிலே என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் என் சொந்த தேசத்திற்கு போ அப்படி என்று சொல்லுகிறார். அப்பொழுது எலியேசர், நான் அங்கே போய் சரியான ஒரு பெண் கிடைக்காவிட்டால் நான் என்ன செய்ய என்று சொல்லி அவன் சொல்லுகிற அந்த காரியங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வார் என்கிற எண்ணத்தோடு கூட அங்கே ஆணையிட்டு கொடுக்கிறான். அங்கே ஆபிரகாம் அவனிடத்தில் ஒரு பிராமிஸ் ஆணையை பெற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது எலியேசர் 10 ஒட்டகங்களோடு கூட அவர் குறித்த இடத்துல அங்கே வருகிறார். 11வது வசனம், ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் உள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், அதுதான் 12வது வசனத்துல நாம் படித்தோம். இங்கே அந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இப்போ எஜமானுடைய மகனுக்கு ஒரு துணைக்காக, ஒரு துணையை தேடுவதற்காக கடந்து செல்லுகிறார். இங்கே அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, அவர் சொல்லுகிறாரு, ஸ்திரீகள் இங்க தண்ணீர் முள்ள வருவார்களே, எனக்கு தண்ணீர் கொடுக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லுகிறவளே, என் எஜமானுடைய மகனுக்கு கர்த்தர் காட்டுகிற பெண் என்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு அர்த்தத்தோடு அங்கே சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடியென்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்படியாக ஜெபிக்கிறார். தொடர்ந்து நாம் படிக்கிறோம். இங்கே ரெபேக்காள் வருகிறாள். ரெபேக்காள்கிட்ட இந்த காரியத்தை அந்த எலியேசர் சொல்லுகிறார். அப்பொழுது குடியும் என்று சொல்லி தண்ணீர் குடிப்பதற்கு கொடுத்தது மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டகங்களுக்கு நான் முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அவள் 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் முண்டு வார்க்கிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காரியங்களில் அல்லது நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில் நான் என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம்? இன்றைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. நான் முழுமையாய் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காதபடி நாம் இஷ்டத்துக்கு சில காரியங்களை செய்து விட்டுக்கிறோம். அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, பிரிவினைகள். ஏன்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற கருத்து. ஏன் குடும்பங்களில பிரச்சனை? அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தேவ சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்திற்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். சங்கீதம் 32:8 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லு. நாம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு போதிப்பா, நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவா. நான் என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரம் அதை உணர்ந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல், இன்று என்று சொன்னால் அது ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது, ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறது. கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் காணப்பட்டாலோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல். இங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இன்றைக்கு அப்படி என்று சொல்லி தேவனிடத்தில் ஒரு காரியத்தை அவர் அறிவிக்கிறார். நாமும் ஒரு காரியத்தை முடிவு செய்து கர்த்தரிடத்தில் சொல்லுவதற்கு முன்னால
இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எல்லாம் யோசித்து பேசி முடிவு செய்வாங்க. அப்புறம் கர்த்தாவே இதை ஆசீர்வதியும் என்று சொல்லுவாங்க. பிளானை போட்டுக்கிட்டு சாங்ஷனு கொடுக்குற மாதிரி பிளானையே கர்த்தரிடத்துல கேட்கணும். புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அநேக பேர் அப்படித்தான். அவருடைய யோசனையின்படி அநேக காரியங்களை செய்துவிட்டு கர்த்தாவே இதை ஆசீர்வதியும் என்று சொல்லுவாங்க. முதலாவதாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் கொடுத்து அவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்டு செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இங்க நடந்தது என்ன? இப்பொழுது ரெபெக்காள் வீட்டிற்கு கடந்து செல்லுகிறான் அந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். அங்கே போய் அந்த 27வது வசனத்துல எப்படியா சொல்லுகிறான், என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாகி இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையை என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் எஜமானுடைய சகோதரர் வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தான். அவன் முழுமையாய் ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்திற்கு இந்த காரியத்தை அவன் ஒப்பு கொடுத்து அவன் ஒவ்வொரு காரியத்திலும் அவன் நடக்கிறான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவ சித்தத்துக்கு நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளையுடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய அந்த எலியேசர் ஈசாக்கு பெண் பார்க்க கடந்து சென்ற பொழுது கர்த்தர் எப்படி நடத்தினாரோ அப்படியே நம்மை நடத்துவார். நிச்சயமா நடத்துவார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக பிரச்சனைகளை மாற்றி கர்த்தர் இன்று முதல் நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த நேரத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர். அநேக பேர் இந்த நாட்களில் கடந்த காரியங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்களும் கூட கடந்த நாட்கள் ஒருவேளை உங்களுடைய தவறுகள் நிமித்தம் அப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம். அங்கேயும் அப்படித்தான். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்களுடைய அந்த பொல்லாத கிரியைகள் நிமித்தம் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார், விஷ பனியினால் வாதிப்பேன் என்று சொல்லுகிறார். அநேக காரியங்களை சொன்னாலும் கூட 2 அதிகாரம் 19 வசனத்துல நான் வாசித்த அந்த வசனம் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்டதான நஷ்டங்கள், எப்படிப்பட்டதான நெருக்கங்கள், வேதனைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அன்று எலியாசர் இன்றைக்கு என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது அங்கே 48வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி, நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தின் பிற்பகுதி. சில வேளைகளில இந்த காரியத்தில் நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக ஒரு குழப்பத்தோடு காணப்படலாம். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் நம்மை நேர்வழியாய் வழி நடத்துகிறவர். எலியேசருக்கு ஒரு வழியை காட்டுகிறாரு. 50வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா தேவ பிள்ளைகளை? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி வார்த்தையில போட்டா போதாது, வசனத்தை எழுதினால் போதாது. உண்மையாகவே அந்த காரியம் கர்த்தரால் வந்ததா? தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த காரியத்தை நம்ம செய்தோமா? அழகு பார்த்து டவரி பேசி அதிலும் அநேக பிரச்சனைகளை மேட் பண்ணி அதற்கு இடையில ஒரு மீடியேட்டர், அவர் அங்க பேசி இங்க பேசி அநேக திருமணங்கள் அப்படித்தான் நடக்கிறது. எப்படியோ கஷ்டப்பட்டு 10 லட்சம் கையில வேணும், என்ன இவ்வளவு நகை வேணும், இந்த மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சுக்கிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இது பொய்யான வார்த்தை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் சரி பண்ண வேண்டிய காரியங்கள்ல சரியாகணும். என்னுடைய ஒரு எண்ணம், என்னுடைய ஒரு வாஞ்சையெல்லாம் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை கடந்த நாட்களில் சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டாலும் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து ரெபெக்காளை அழைத்து செல்லுகிறான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு
அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இவ்வளவு அருமையான காரியம். கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தது. அவனுக்கு ஒரு நல்ல துணையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அதன் மூலம் அவனுடைய துக்கம் மாறியது. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற கருத்து நிச்சயமாய் அவருடைய வார்த்தையின்படி செய்வார். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தது போல அவன் ஒரு வேலைக்காரனா இருந்தாலும் அவன் கடமைக்காக காரியங்களை செய்யவில்லை. ஆபிரகாமுடைய தேவனை அறிந்திருந்தான். அவனுடைய தேவனிடத்தில் அந்த காரியத்தை முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். நேர் வழியாய் வழி நடத்தினார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதான கிரியைகளை செய்தார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வார். இரண்டாவதாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னான். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியனை, இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. அப்படி என்று சொன்னால் எகிப்து, எகிப்தியர் இது நமக்கு எதிராக காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையை குறிக்கிறது, காட்டுகிறது. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எகிப்தியர்கள் அநேக காரியங்களை செய்தார்கள். இன்று நமக்கு எதிராக இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அநேக மனிதர்கள் மூலம் அநேக காரியங்கள் செய்யப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எகிப்தியரை போன்று காணப்படுகின்ற பிரச்சனைகளை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். இப்போ அவர்கள் நினைத்திருக்கலாம், இனி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்று சொல்லி. நாம் அநேக நேரங்களில் நினைப்போம், தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் கர்த்தரை அறியாதபடி இருந்திருப்போம், கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருப்போம், கர்த்தரை தேடுவோம், ஆராதிப்போம், நன்றாய் ஜெபிப்போம், இனி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வராது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வராது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கவில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் இருப்பதில்லை. வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவா. இன்று கண்ட எகிப்தியனை, இன்று இருக்கிற பிரச்சனையை இனி காண்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தார்கள். முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை. மிகவும் அங்கலாய்த்தார்கள். அவர்கள் வேதனைப்படுகிறதுக்கு ஒரு சூழல் அங்கே காணப்படுகிறது. விசேஷித்த 600 ரதங்களோடு கூட வீரர்கள், குதிரைகள் அப்படியாக வருகிறார்கள். முன்பாக செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் காணப்படலாம். நான் முன்னையும் போக முடியல, பின்னையிலும் போக முடியல, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்க்கலாம். இன்றைக்கு அநேக பிரச்சனைகளில் நீங்கள் நெருக்கப்படலாம். நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், இன்றைக்கு அதுல ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு. நீங்கள் நின்று கொண்டுன்னா நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க, நீங்கள் கர்த்தர் நோக்கி பாருங்க. நாம் பிரச்சனைகளில பிரச்சனையை பார்க்க கூடாதுங்க, கர்த்தரை பார்க்கணும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பார்த்தாங்க, பார்வோன் சேனையை பார்த்தாங்க. ஐயோ, நாங்க எகிப்துல இருந்தா நல்லதே என்று சொல்லி கதறுகிறார்கள். மோச இடத்துல அங்க பிரேத குழி இல்லாமலா எங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி கூட அவர்கள் அவிசுவாசமான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டது கர்த்தர். அவர்களை வழியில விட்டு விடுகிற தேவன் அல்லவ. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலோ அவர் நம்மை கைவிடாத தேவன். பிரச்சனைகளை ஜெயிக்க, பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இங்க நடந்த காரியம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி மோசே எங்கே சொல்லுகிறாரு, நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள் நின்று கொண்டு, நீங்க பிரச்சனையை பார்க்காங்க, கர்த்தர் நோக்கி பாருங்கள், கர்த்தர் நோக்கி பாருங்கள்.
நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நான் கர்த்தர் நோக்கி பார்ப்போம்னா பிரச்சனை நம்மளுக்கு பெருசா தெரியாது. இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பேப்பர்ல ஒரு கோடு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு கோடு இருக்கு. அத தொடக்கூடாது, அழிக்கக்கூடாது. அத சின்னதாக்கணும். அப்படி என்று சொன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டா போதும். இது ஆட்டோமேட்டிக்கா சின்னதாயிடும். அதுபோல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்டதான பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க வல்லவர் சர்வாதிகாரி, அவரை நமக்கு முன்பாய் நிறுத்துவோம் என்று சொன்னார். பிரச்சனை சின்னதாகிவிடும், பிரச்சனை லேசாகிவிடும். இங்கே இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பதில்லை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழி திறந்த செங்கடல் பார்வோன் சேனை அழித்து போட்டது. பார்வோன் சேனை விசேஷித்த ரதங்களோடு பலத்த ராணுவ வீரர்களோடு கடந்து வந்தது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று சொல்லி இந்த எகிப்திய சேனையை செங்கடலிலே அழித்து போட்டா. இந்த செய்தி மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் காணப்பட்டாலும் இன்றைக்கு அதை கர்த்தர் மாற்றுவார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயன் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். மூன்றாவதா நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த அதிசயமான காரியங்களை கண்டோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். இங்க நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கிறார். சில பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இங்கே கூட்டம் அதிகமா இருந்த காரணத்தினால் வீட்டிற்குள்ளால போக முடியாத ஒரு சூழ்நிலைகள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தட்டோடை பிரித்து அங்கே அவர்களுக்கு முன்பாய் இறக்கினார்கள். 19வது வசனம், ஜனக்கூட்டம் மீதியா இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார். இயேசுவுக்கு முன்பாக அங்கே நடந்தது என்ன? இப்பொழுது திமிர்வாதக்காரன் விசுவாசிக்க முடியாது. ஆனால் சுமந்து கொண்ட வந்தவர்கள் விசுவாசத்தோடு கூட இந்த காரியத்தை செய்ததனால் அவர்கள் விசுவாசத்தை கண்டு, 20வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மனுஷனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார் என்று அங்கே ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களை நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நட வென்று சொல்லுவதோ எது எழுது? அப்படி என்று சொல்லி, பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லு. நீ எழுந்து நட என்று சொன்னா அவன் எழுந்து நடந்தான். அங்கே அற்புதம் நடந்தது. இப்பொழுது அங்கே பார்த்தவர்கள் எல்லாம் அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இன்று அதிசயமான காரியங்களை கண்டோ. இன்று அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அங்கே அவருடைய விசுவாசத்தை கண்டு, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் கிரியை செய்யணும்னு சொன்னா நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். இங்க திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். கூட்டம் அதிகமாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் திரும்பி சொல்லவில்லை. அவர்கள் தட்டோடை பிரித்து, அந்த ஓட்டை பிரித்து, அப்படித்தான் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. தட்டோடுகளை வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்கள் மத்தியில. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். இதோடு கூட சேர்த்து நான் ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். இந்த சகையினுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனை, நிம்மதி இல்லை. அதிகாரம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைகள் காணப்படலாம், நல்ல வசதிகள் காணப்படலாம், ஆனால் சமாதானம் இல்லை. அப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சகை ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தான். அவர் போகும் வழியில
19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். 4வது வசனம் ரொம்ப முக்கியம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினா. அவர் போகும் வழியில, இன்றை நம்முடைய வழியில இல்ல தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் போகும் வழியில நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கடந்து வந்து நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டு சிலுவை சுமந்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார், ஒரு வழியை காட்டுகிறார். எனக்கு தொட்ட வார்த்தை சகை இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி 5வது வசனத்தில் சொல்லுகிறார். 9வது வசனத்தில் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். இன்று நம்முடைய குடும்பங்களில் ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொன்னார். இன்று நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரராய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். சகையை போல அவர் போகும் வழியிலே ஓடி வர வேண்டும். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே பாவ அறிக்கை செய்கிறான், பாவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து 9வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரை அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அன்பான என்னுடைய பிள்ளைகளை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் காணப்படலாம். நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். கர்த்தர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த சகைவு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்தான். அவர் போகும் வழியில ஜனக்கூட்டமாக இருந்தாலும் எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டத்தின் மரத்தில் ஏறினா. அந்த தடைகளை ஜெயித்தான். நாம் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அநேக தடைகள் காணப்பட்டாலும், இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு அநேக சூழ்நிலைகள் நமக்கு தடையா இருந்தாலும் தடையை ஜெயித்து அவரிடத்தில் வருவோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கிரியை செய்வார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் எலியேசர் மூலம் இன்றைக்கு எலியேசர் கேட்ட வார்த்தையின்படி அங்கே கர்த்தர் கிரியை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொன்னார் மோசேயின் மூலம், இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்குமே நீங்க காண்பதில்லை. அப்படியே கர்த்தர் கிரியை செய்தார். அடுத்தது திமிர்வாதக்காரனுக்கு விடுதலை கொடுத்ததை பார்த்து இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொன்னார்கள். சகைவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் கட்டளையிடுவா. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி, அந்த வசனத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களில் அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள் காணப்பட்டாலும் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து இன்று முதல் ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கிருபையினால் உம்முடைய நாமத்திலே கேட்கிறேன். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் அப்பா. எலியேசருடைய வாழ்க்கையில, எலியேசர் மூலம் ஈசாக்குடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்தீங்கப்பா. கர்த்தாவே, மோசையின் மூலம் கர்த்தாவே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்தீங்கப்பா. இந்த அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லி உம்மை புகழத்தக்கதாக அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினீங்கப்பா. சகையை பார்த்து சொன்னீரே, இன்று உன் வீட்டில் தங்கணும், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.